இப்ப நீ அக்ரகாரத்துக்கு போய் பாரு, அங்க வீட்டுக்கு வீடு டாக்டர் இருப்பா, இன்ஜினியர் இருப்பா, வக்கீல் இருப்பா, பேங்க் ஆபீசர் இருப்பா, IAS படிச்சவன் IPS படிச்சவன் இருப்பா, ஏன் அமெரிக்க மாப்பிள்ள கூட இருப்பான். ஆனா குப்பத்துக்கு போனா சாக்கடை ஆள்றவன் இருப்பான், மூட்டை தூக்கிறவன் இருப்பான், கொளுத்து வேலை பார்க்கறவன் இருப்பான். ஆனா அக்ரகாரத்துக்கு போய் பாரு, இவன் யாருமே அங்க இருக்க. ஏன் நினைக்காது யோசிச்சு பாத்தியா? யோசிச்சு பார்த்தா இப்ப அப்ளிகேஷன் கிழிச்சு போட்டு ட்ரை பண்ணிருப்பான். ராஜாவா பிறந்த அடிமையா நம்ம பிறக்கிறான், அடிமையா பிறந்து ராசாவா அப்படின்னு வாயை புழக்கிற அளவுக்கு இந்த உலகத்தையே பார்க்க வச்சவன் இருக்கான். நீ ஊமையா இருக்கிற வரைக்கும் இந்த உலக செவிடாத்தாண்டா இருக்கும். இங்க அழுதாத்தா குழந்தைக்கும் கூட பார்க்கணும். 3%க்கு 10% ரிசர்வேஷன் ஒரே நைட்ல கொடுத்துரும். 97%க்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மள அலைய விடுறதுதான் நாம செஞ்ச சாதனை. ரிசர்வேஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? 2000 வருஷமா நம்ம கிட்ட இருந்து திருடந்த திருப்பி வாங்குறதுக்கு பேரு தான் ரிசர்வேஷன். நம்ம பொருளை நம்ம கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கே அவனை கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதா இருக்குது. நியாயப்படி பார்த்தா அவனுங்களே கொடுக்கிற அளவுக்கு 4 அப்பாப்பி இருக்கு. நம்மளை படிக்க கூடாதுன்னு சொல்றான், கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றான், பிற்படுத்தப்பட்டவன் சொல்றான், தாழ்த்தப்பட்டவன் சொல்றான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஏன் மூடிட்டு இருக்க தெரியுமா? கடவுள், த இமேஜினரி ஐடியாலஜி. இதை ஸ்ட்ரெயிட்டா நம்ம மூஞ்சிக்கு நேரா சொன்னா நெஞ்சு மேல எட்டி விரிக்கும் இல்ல, அதுக்காக சப்போர்ட் கடவுளுக்கு. அதனாலதான் கடவுளை பெரியார் மறுக்கிறாரு. மற்றபடி பெரியாருக்கு கடவுளுக்கு முன்ன வாய்க்காம இருப்பாங்களா? குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா, மாமா மச்சா பஞ்சாயத்தா? இது தெரியாம சில பேரு பெரியாரு எதுக்குறாங்கப்பா. அதுவும் அவரு கைத்தடியை பிடிச்சே மேல வந்துட்டு கைத்தடியில அடி வாங்குறவன் எடுத்தா பரவாயில்ல.